உலகெங்கிலும் வாழும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு கடகராசி அன்பர்களுக்கு வரவிருக்கும் ஆவணி மாதத்தின் சிறப்பு பலன்களை பற்றி தான் நம்ம இப்போ இந்த காணொலியில் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த ஆவணி மாதம், அதாவது ஆங்கில தேதிப்படி 17/8/2024 முதல் 16/9/2024 வரை நடைபெறவிருக்குங்க. இந்த ஒரு மாத காலகட்டங்கள், இந்த ஆண்டுகோள்கள் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள், அதாவது உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சாரமும், 8ஆம் இடத்தில் சனி பகவானும், 11ஆம் இடத்தில் குருவும், உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் கேது பகவானும் சஞ்சாரம் செஞ்சிட்ருக்காங்க. இது ஆண்டுகோள்கள் என்று சொல்லக்கூடியது. இந்த மாதக்கோள்கள் இந்த ஆவணி மாதம் அதாவது இந்த ஆவணி மாதம் தொடக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலும், உங்களுடைய ராசியில் புதன் பகவானும், ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் சுக்கிரன் ஆகிய கிரகங்களுடைய சஞ்சாரம் இருக்குங்க. இந்த 26/8/2024 கன்னி ராசிக்கு சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது நடக்க போகுது. அதே 26/8/2024 உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடம், அதாவது விரய மோட்சஸ்தானத்தில் மிதுன ராசிக்கு செவ்வாய் பகவான் பெயர்ச்சி அடைகிறார். 31/8/2024 சிம்ம ராசிக்கு, அதாவது உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு பயிற்சி அடைகிறார். ஸோ இதுதான் கிரக அடைவுகள் அப்படின்னு சொல்ல போகிறோங்க. இந்த அடைவுகள், கிரக அடைவுகள் இந்த ஆவணி மாதத்தில் கடகராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ கடகராசி அன்பர்கள் சந்திர பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், தன்னம்பிக்கையால் தடைகளை அகற்றி வெற்றியை காணக்கூடிய கடகராசி அன்பர்கள், எந்த விஷயத்தையுமே சுறுசுறுப்பாக செய்யக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. தெளிவாகவும் துல்லியமாகவும் தான் இருக்கக்கூடிய, தான் செயல்படுத்தக்கூடிய, தான் செய்யக்கூடிய விஷயத்தை ரொம்ப நேர்பட செய்யக்கூடியவர்கள், கலகலப்பாக இருப்பாங்க. எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் தனக்குள்ளேயே வச்சுக்கக்கூடிய நபர்கள், கோபத்தையும் அதிகமாக வெளியே காட்டிக்க மாட்டாங்க, அதாவது சந்தோஷத்தையும் வெளியே அதிகமாக காட்டிக்க மாட்டாங்க. ஸோ தனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் தனக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. ஸோ உங்களுடைய ராசியில் இந்த புதன் பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால, அதே போல் இந்த அஷ்டமத்து சனியினுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால, அதுவும் இந்த சனியுடைய வக்ர நிலை, இந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள், விரயங்கள் அதிகமாகக்கூடிய ஓரளவுக்கு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உருவாக்கிட்டு இருக்கும். எது பண்ணாலுமே நஷ்டமாயிட்டே இருக்குங்க, எது பண்ணாலும் விரயம் ஆகிட்டே இருக்குது, எதையுமே கரெக்டாக பண்ண முடியல, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன், வேலை விஷயமாக மாறணும் அப்படின்னா, ஒரு வீட்டில் இருக்கிற இன்னொரு வீட்டுக்கு போகணும், ஒரு வேலையில் இருக்க அந்த வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு, இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம், அந்த பிஸ்னஸ் செட் ஆகலை, இல்லை வேறு ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குழப்பங்கள் அப்படிங்கிறது கொடுத்துட்டே இருக்குங்க. எதையுமே ஒரு தெளிவான முடிவுகள் அப்படிங்கிறது எடுக்கவே முடிய மாட்டேங்குது. ஏன் இந்த குழப்பங்கள் அப்படிங்கிறது? ஸோ இந்த நிலைகள் அப்படிங்கிறது இந்த வக்ர சனி அப்படிங்கிறதுனால, அதே மாதிரி அஷ்டமத்து சனி நடந்துகிட்ருக்கிற ஒரு சூழல், உங்களுடைய ராசியில் புதன் பகவான் இருக்கிறது, இதெல்லாம் பெரிய வீக்னஸாகவே போயிட்டு இருந்துங்க. ஸோ எந்த விஷயத்தையுமே உங்களால் தெளிவாக செய்ய முடியாத ஒரு நிலை அப்படிங்கிறது போயிட்டே இருக்குங்க. இந்த நிலையெல்லாம் மாறாதா? அதே மாதிரி எந்த விஷயத்தையும் யாரையும் நம்பி என்னால் ஒப்படைக்க முடியலைங்க, அப்படி ஒப்படைச்சாலும் அது பெரிய பிரச்சனையாக இருக்குது. பேசாமல் இதை நானே செஞ்சுருக்கலாமா, இவங்களை நம்பி இது கொடுத்ததுக்கு எனக்கு இது தேவை தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைக்கு கொண்டு போயிட்டுருக்குங்க. எது பண்ணாலுமே அது பெரிய லாஸ் அப்படிங்கிறது உருவாயிட்டிருக்கு. பணம் கரெக்டான நேரத்தில் எனக்கு சரியாக வர மாட்டேங்குதுங்க. அப்படி வந்தாலும் அது ஏதாவது ஒரு விதத்தில் நஷ்டமாயிட்டே இருக்குது. இது அதாவது லாபத்தை காட்டிலும் நஷ்டங்கள் அப்படிங்கிறது, லாபத்தை காட்டிலும் செலவினங்கள் அப்படிங்கிறது இருமடங்காகவே இருந்துகிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை அப்படிங்கிறதுல எப்போ தான் மாறுங்க? அதே போல் இந்த பழைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது தேவையில்லாமல் வந்துட்டுருக்கு. எப்போவோ ஒரு விஷயம் பண்ணியிருந்தோம், அந்த பிரச்சனையெல்லாம் இப்போ தேவையில்லாத குழப்பத்தை கொடுத்துட்ருக்கு. இதெல்லாம் நமக்கு தேவை, இதெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சோமே, இந்த பிரச்சனை மீண்டும் இப்போ தேவையா? உடல் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் கொடுத்துட்டே இருக்குன்னு யோசித்து இந்த டைமில் இப்படி தான் இருக்குமா, இல்லை நமக்கு நடக்கக்கூடிய நேரங்காலங்கள் எதுவும் சரியில்லையான்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் நடக்கக்கூடிய சில கிரக அடைவுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கட்டாயமாக ஒரு நல்ல பலன்கள். அதாவது உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய புதன் பகவான் 2ஆம் இடத்திற்கு, அதாவது தனம் மற்றும் குடும்பம், கல்வி ஸ்தானத்திற்கு பயிற்சி அடைகிறாருங்க. அப்படி இருக்கும்போது மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மறைந்த குரு நிறைந்த லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த தன வரவு சம்மந்தப்பட்ட தடைகள் அப்படிங்கிறது கட்டாயமாக விலகும். ரொம்ப நாளாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோங்க, அதில் நிறைய பெண்டிங் இருக்குது, வர வேண்டிய பாக்கி தொகை அப்படிங்கிறதுலாம் நின்று போயிடுச்சு, இதெல்லாம் இந்த நேரத்தில் எனக்கு வந்தது அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு நல்ல லாபமாக இருக்குங்க. ஏன்னா இது வரைக்கும் லாபம் அப்படிங்கிறது ஒன்று பார்க்காம இருக்கிறேன்,
எதுக்காக இந்த பிஸ்னஸ் பண்ணோம், ஏன் இந்த பிஸ்னஸில் பண்ணி என்னத்தை தான் அப்படி சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்கு தனம் சம்மந்தப்பட்டு இருக்கக்கூடிய நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய தனத்தடை அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் கட்டாயமாக விலகுங்க. பணம் கரெக்டான நேரத்தில் உங்கள் கைக்கு வந்து சேருங்க. இதனால் உங்களுடைய லாபம் அப்படிங்கிறது இரட்டிப்பாகுங்க. அதை மறுபடியும் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது மூலமாக சில பிஸ்னஸ் அப்படிங்கிறது டெவலப் பண்ணுறது. அதே மாதிரி இந்த தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு வெளிநாடு சென்று வரக்கூடிய சில யோகங்கள் அப்படிங்கிறது, உங்களுடைய பிஸ்னஸ் ரிலேட்டடாக நீங்கள் ஃபாரின் ட்ரிப் போகிறதுக்கான சில ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது இருக்குங்க. நல்ல ஐடியாஸ் அப்படிங்கிறது உருவாகுங்க. ஸோ பிஸ்னஸில் அடுத்த லெவலுக்கு எப்படி கொண்டு போகணும், நல்ல ஒரு டெக்னிக்கல் நாலேஜ் அப்படிங்கிறது, ஏன்னா உங்களுக்கு நிறைய திறன்கள் அப்படிங்கிறது இருக்குது, அதை கரெக்டான நேரத்தில் பயன்படுத்த முடியாமல் இருந்துகிட்டு இருந்ததுங்க. ஸோ இப்போ இந்த 2ஆம் இடத்துல வரக்கூடிய இந்த புதன் பகவானால் சிந்தனைகள் அப்படிங்கிறது மேலோங்குங்க. இதனால் தனவரவுகள் இரட்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது கட்டாயமாக இந்த கடகராசி அன்பர்களுக்கு நடக்கவிருக்குங்க. அதேபடியாக அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப வருஷமாக இதே இடத்துல தான் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேங்க, ஆனால் எனக்கு பின்னாடி ஜாயின் பண்ணவங்களாம் இன்றைக்கி நிறைய ப்ரமோஷனோடு போயிட்டுருக்காங்க, நிறைய இன்க்ரிமெண்ட் வாங்கிட்டாங்க, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஹையர் பொசிஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபருக்கெல்லாம் போயிட்டாங்க, ஆனால் என் நிலை இன்னும் இப்படியே தான் இருந்துகிட்ருக்கு. நானும் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், என்னோடய வேலையை விட்டுட்டு மற்றவங்களோட வேலையை கூட நான் செஞ்சு கொடுக்குறேங்க, ஆனால் எனக்குன்னு கிடைக்க வேண்டிய இந்த ஒரு பதவி உயர்வோ இல்லை சம்பள உயர்வோ அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமையே இருக்குது. பேசாமல் இந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கேன். நிறைய நேரத்தில் இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு பேசாமல் ஓனாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்னா கூட நம்மளுக்கு வந்து அதில் வந்து நல்ல திருப்தியாக இருந்துக்குமேனு யோசிச்சுட்ருக்கிறவங்களுக்கு இடம் மாற்றம் சம்மந்தப்பட்டது, பதவி உயர்வுடன் கூடிய சம்பள உயர்வு அப்படிங்கிறது கட்டாயமாக கிடைக்குங்க. வேலையில் இருக்கிறவங்க வெளிநாடு சென்று வேலை செய்யக்கூடிய அளவுக்கு யோகமும், ஒரு பிரான்ச்சிலேருந்து இன்னொரு பிரான்ச்சுக்கு ப்ரொமோஷனோடு உங்களுக்கு வந்து சேலரி இன்க்ரிமெண்ட் கொடுத்து டிரான்ஸ்ஃபர் கிடைப்பதற்கான சில சூழலை உருவாக்கக்கூடிய காலகட்டங்கள் தாங்க இந்த ஆவணி மாதம். ஸோ வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் அப்படிங்கிறது இருக்குங்க. இந்த திருமணம் சார்ந்த யோகங்கள், இந்த திருமணம் அப்படிங்கிறது தடைப்பட்டுட்டே இருக்குங்க. திருமண தடை அப்படிங்கிறது ஒரு பெரிய பாதிப்பு. ஏன்னா எல்லாத்துக்கும் ஓடி எல்லா விஷயத்தையும் பண்ணேன், ஆனால் எனக்குன்னு ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கும் போது அது வந்து எல்லாமே பிரேக் ஆகி நிற்குது. ஏன்னா கூட பிறந்தவங்க சகோதரி எல்லாத்துக்குமே வந்து கல்யாணம் பண்ணி வச்சேங்க, எனக்குன்னு இருந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாத்தையுமே ரொம்ப எடுத்துக்கிட்டேன். ஆனால் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்ததுக்கப்புறம் திருமணம் சார்ந்த விஷயத்தில் எனக்குன்னு ஒரு விஷயம் பார்க்கும்போது ஏஜ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க, காலம் ரொம்ப கடந்து போயிடுச்சு, இதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணி என்னப்பா பண்ண போகிறோங்க மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு இந்த திருமணம் இந்த வருஷத்துலையாவது நடக்குமா, அந்த திருமணம் சார்ந்த யோகங்கள் இருக்குது அப்படின்னா கட்டாயமாக உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசியிலிருந்து 7ஆம் இடத்துக்கு படும்போது திருமணம் சார்ந்த சில யோகம், கலசரஸ்தானத்தில் குருவுடைய பார்வை படுறதுனால திருமண யோகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்குங்க. வீட்டில் சுப நிகழ்வுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது முழுமையாக விலகுங்க. நிறைய விஷயத்தில் விட்டு கொடுத்து தாங்க வாழ்ந்துட்டுருக்கேன், ஆனால் யாருமே என்னை வந்து புரிஞ்சிக்கல, கட்டின மனைவியும் புரிஞ்சிக்கல, பெற்ற பிள்ளைங்களும் என்னை வந்து புரிஞ்சிக்கலைங்க. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா எனக்கு வந்து ஏண்டா கல்யாணம் பண்ணோம், ஏண்டா குழந்தை பெற்றுக்கிட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் வந்துட்டுருக்கு. இந்த மன வாழ்க்கை அப்படிங்கிறது எனக்கு பெரிய பிரச்சனையாகவே இருக்குங்க. என்னால் வந்து மற்றவங்க மாதிரி நார்மலாகவே இருக்க முடியல. ஏன்னா வெளியே 1000 விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு, அதெல்லாத்தையும் விட்டுட்டு வீட்டுக்கு வந்தால் நிம்மதியாக இருக்கலாம்னு சொல்லி வரேன். ஆனால் வீட்டுக்கு வந்தால் அதை விட எனக்கு வந்து பயங்கர டென்ஷன் ஆகிட்டுருக்கு, நிறைய குழப்பங்கள் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்குது. இந்த மன வாழ்க்கை அப்படிங்கிறது முடிச்சிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாட்டி யோசிக்கக்கூடிய நிலைக்கு வரைக்கும் கொண்டு போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு நிலை, நாங்களும் சராசரியாக மற்றவங்க மாதிரி வாழ முடியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு மனைவி கணவனிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் விலகி ஒருத்தருக்கு ஒருத்தர் மியூச்சுவலாக வந்து ரொம்ப புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அந்யோன்யம் பெருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க. இந்த 7ஆம் இடத்தில் குருவுடைய பார்வை இந்த ஆவணி மாதத்தில் இதுவும் நடக்க போகுது. அடுத்தது அந்த குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு, குழந்தை இல்லை அப்படிங்கிறதே ஒரு பெரிய குறையாகவே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, எந்த ஒரு விசேஷத்துக்கும் எங்களால் சரியாக போக முடியல, எல்லாருமே வந்து எங்களை அவாய்ட் பண்ணுறாங்க, ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்றதையே கூட கொஞ்ச நாளாக நிறுத்திட்டாங்கன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் இந்த 5ஆம் இடத்தில் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் படக்கூடிய குருவுடைய பார்வை உங்களுக்கு குழந்தை சம்மந்தப்பட்ட சில அனுகூலங்கள் கொடுக்குங்க. அடுத்தபடியாக இந்த பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதாவது நிறைய இழந்துட்டோங்க, ஒரு வீடு இருந்துச்சு அதை நான் விற்றுட்டேன் அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டு இருக்கிறவங்க அதை விட்டுட்டு புதுசாக ஒரு வீடு வாங்குவதற்கான யோகம், பழசை நினச்சி வருத்தப்படக்கூடிய சூழலை அப்படிங்கிறது மறந்து புதுசாக ஒரு சொத்து பத்துக்கள் சேர்க்கைக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது
கட்டாயமாக உருவாக்கக்கூடிய காலமாக இருக்க போகுது. அதே நேரத்தில் இந்த 12ஆம் இடத்திற்கு பயிற்சி அடையக்கூடிய செவ்வாய் பகவான், விரைய செவ்வாயால் நிறைய லாபம் அப்படின்னு சொல்லாங்க. அதாவது நிறைய இழந்துட்டோங்க, நிறைய சொத்துக்கள் இருந்தது, என்கிட்ட நிறைய இடங்கள் இருந்தது, ஒரு வீடு இருந்தது, வண்டி வாகனங்கள் இருந்தது, இது எல்லாத்தையும் விற்றுட்டேன், இது எல்லாத்தையும் வந்து அழிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் எல்லாத்தையும் உருவாக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது. ஒரு இடத்துக்கு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் ஒரு இடத்த புதுசாக கிரைம் பண்ணதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகுங்க. அதே நேரத்தில் ஒரு வீடை விற்றுட்டுன்னு சொல்லி கவலைப்படுறவங்க புதுசாக ஒரு வீடு கட்டுவதற்கான யோகமும், பழைய வண்டியை வந்து சேல் பண்ணிட்டேன் அப்படின்னா கூட கண்டிப்பாக புதிய வண்டி வாங்குவதற்கான சில யோகங்களும், அதுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயமாக கை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்க போது. பழசை விட்டுருங்க, புதுசாக என்ன பண்ண முடியுமோ அப்படிங்கிறது நல்லா யோசிங்க. அடுத்ததாக இந்த குழந்தைகளுடைய கல்வியிலையும் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது. அந்த 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் கல்வியில் நல்ல ஒரு திறன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. அந்த நிர்வாகம் ஓகே படித்து முடிச்சுட்டாங்க, அடுத்தது வந்து வேலைக்கு போகிறதுக்கான ஸ்டேஜில் இருக்காங்கன்னா இந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு புதுசாக வேலை கிடைப்பதற்கான சூழல் அப்படிங்கிறது உருவாகக்கூடிய காலமாக இருக்க போதுங்க. இந்த ஆவணி மாதத்தில் நடக்கக்கூடிய சில கிரக அடைவுகள். அதே போல் இந்த 3ஆம் இடத்துல சுக்கிர பகவான் நீச்ச கிரகமாக வந்து பயிற்சி அடைகிறார். இந்த காலகட்டங்களில் கூட்டு தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது விலகுங்க. பழைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருவதற்கான சில சூழல் அப்படிங்கிறது கட்டாயமாக உருவாக்கக்கூடியது. உடல் ஆரோக்கியம் சார்ந்த எடுக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீரக்கூடிய தருணமாக இருக்க போது இந்த ஆவணி மாதத்தில் நடக்கக்கூடிய இந்த கிரகங்களுடைய அடைவுகள். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா கோச்சார பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கும் நடக்குமா அப்படின்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை முழுமையான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்தீங்க அப்படின்னா லைஃப்பில் எல்லா விதமான சக்ஸஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சு வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.